சமீப காலமாக விசிகா தரப்பு வந்து ஒரு உங்கள் படங்கள் எல்லாம் சித்தரித்து வேறு வேறு மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு அருவருக்கத்தக்க விஷயத்தில் இருக்கு. பதிலுக்கு நீங்கள் ஒரு கட்டுமையாக ஒரு அட்டாக் பண்ணி நீங்கள் போடுறீங்களா? என்ன ரெண்டு பேருக்குமான பிரச்சனை என்ன? இது ரெண்டு பேர் பிரச்சனையே இல்லை. இது வந்து வடச்சென்னையில் இருக்க ஒரு எளிய பெண்ணுக்கும் திமுகவுக்கான பிரச்சனை, பட்டியல் சமூகத்திற்கு எதிரான திமுகவுக்கான பிரச்சனை. நடுவுல விசிகா வந்துட்டாங்க. இல்ல அதுதான் புரியல. இப்ப நீங்க திமுகவை விமர்சிக்கிறீங்க, ஆனா இவங்களுக்கு ஏன் பதட்டம் வந்து இவங்களுக்கு வராங்கன்ற கேள்வி அதுதான் வருது. நம்ம துப்புரவு பணியாளருக்காக நீங்க தான் வந்து பேசிருக்கணும். ஆனா நீங்க நைட்டோட நைட்டா யாரும் இல்லாத டைம்ல வர்றீங்க. கவர்மெண்ட் வேலை தானே எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவர் அரசோட வாயாதான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும் போது அவருக்கு பிடிக்கல. அப்போ இவரை திட்ட கூட நம்ம தேவையில்லை, இவர் விமர்சனம் கூட தேவையில்லை. இன்னொரு தலைவரை புகழ்ந்து விட்டாலே பரவாயில்ல, துப்புரவு பணியாளருக்காக சீமான் செய்யறாரு, தமிழ் தேசியத்துக்காக சீமான் நிக்கிறாரு அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை நம்ம சொல்லிட்டா கூட இவங்களுக்கே ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி. இதை வந்து நிறைய பேர் வெளியில சொல்லியிருக்காங்க. விசிகாவோட இரட்டை முகத்தை வந்து வழக்கறிஞர் போர் ரத்னம் சொல்லிட்டாரு. கண்ணகி முருகேசன் கேஸ்ல, பல விஷயங்கள்ல, பல கேஸ்ல, விழுப்புரத்துல வந்து ஒரு தாயை பண்ணி குழந்தை கொலை பண்ண கேஸ்ல கூட ஒரு பட்டியல் சமூகத்துல விசிகா தலையீடு இருந்துகிட்டே இருக்கு. திருமாவளவன் பெரியாரியவாதி, திருமாவளவன் ஆசிரியர் என்று கூப்பிடுகிற வீரமணிக்கு லாயலா இருக்காரு, திருமாவளவன் பெரியாருக்கு லாயலா இருக்காரு. ஏன்னா தலித்துகளின் முன்னேற்றத்துக்காக பெரியார் இங்க எதுவுமே செய்யல. ஒரு வீரமணி வந்து இந்த மாதிரி சாதி ஒழிப்புக்காக, சாதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுவும் பண்ணல, கூட கிளி போடல. பொலிட்டிக்கல் புரோக்கர்ன்றீங்க. he is a political lobbyist, he is a political broker, that's what he is done. அவரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டைம்ல இருக்க ஆட்சிகள் இருக்கக்கூடியவங்களை இது பண்ணிப்பாங்க, இடைநிலை சாதிக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் அவங்க சேஃப்கார்ட் பண்ணிப்பாங்களே தவிர. அப்போ இவர் மானமிக ஆசிரியர், அப்ப நம்ம மத்தவங்களுக்கு மானம் இல்லை, எல்லாருக்குமே மானம் இருக்கு. இன்ஃபேக்ட் மானம் அதிகமா இருக்கிறதுனால தான் வீரமணியை கேள்வி கேட்கிறோம், மானம் அதிகமா இருக்கிறதுனால தான் திருமாவளவன் எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். ஒரு மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி அது பயமா இருக்கு. அந்த ரத யாத்திரையில எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அந்த கொடூர பாசிச பாஜகவோடவே கூட்டணியில இருந்தவங்க தான் திமுகவும் விசிகாவும். உங்களுக்கு பெரியாரை விமர்சனம் பண்றதுக்கு ஒரு டைம் இருந்துச்சுல. உங்களுக்கு திருமாவளவனுக்கெல்லாம் பெரியாரையும் பெரியார் இயக்கங்களையும் விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாம்பல் கூட பேசினவங்க தானே. அப்ப அந்த சுதந்திரம் ஒரு தலித் பெண்ணுக்கு இல்லையான்னு கேட்டேன். நல்ல கட்சினா ஒரு கருத்து கணிப்பு நடத்துனதுக்காக பத்திரிகை ஆபீஸ்ல பூந்து 3 பத்திரிகையாளரை கொளுத்துன சில்ற பசங்களே நீங்க பெரிய கட்சின்னு சொல்றீங்க. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். எழுத்தாளர், பேச்சாளர், ஸ்காலர், இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஷாலின் மரியா நம்மோடு இருக்கின்றார். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வருஷம் நான் குறிப்பா எதுக்கு உங்களை கூப்பிடணும் அப்படின்றதுக்கு நோக்கம் என்னன்னா, சமீப காலமாக விசிகா தரப்பு வந்து ஒரு உங்க படங்கள் எல்லாம் சித்தரிச்சு வேற வேற மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு அருவருக்கத்தக்க விஷயத்துல இருக்குது. பதிலுக்கு நீங்க ஒரு கட்டுமையா ஒரு அட்டாக் பண்ணி நீங்க போடுறீங்களா? என்ன ரெண்டு பேருக்குமான பிரச்சனை என்ன? இது ரெண்டு பேர் பிரச்சனையே இல்ல. இது வந்து பட்டியல் சமூகத்தின் உரிமைகளை பேசுற ஒரு சாமானிய பொண்ணு, எளிய பெண், வடச்சென்னையில் இருக்க ஒரு எளிய பெண்ணுக்கும் திமுகவுக்கான பிரச்சனை, பட்டியல் சமூகத்திற்கு எதிரான திமுகவுக்கான பிரச்சனை. நடுவுல விசிகா வந்துட்டாங்க. இதுதான் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து சினாரியோ. ஒரு எளிமையான ஒரு பெண் இவ்வளவு நாள் வடசென்னையை குறித்து, வடசென்னையில வந்து திமுகவோட கோட்டைன்னு வச்சுக்கலாம்ல, அப்படிப்பட்ட ஒரு திராவிட கோட்டையை அதை நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, அது கேள்வி கேட்கிற இடத்துல வரும்பொழுது நடுவுல விசிகா வந்து ஸ்டார்ட் பண்ணுதான் இது எல்லாமே. இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே நேரடியா எனக்கு அவங்களுக்கும் பிரச்சனைங்கிறதே கிடையாது. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நம்ம 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தலித்துகள் மேலான வன்முறை தொடர்ச்சியா வேங்கை வயல்ல ஆரம்பிச்சது. வேங்க வயல்ல இருந்தே நமக்கான சப்போர்ட் கிடைக்கல. நம்ம மக்களை வந்து நீதான் பண்ண, அவன் மலத்த அவன் தண்ணியில அவனே கலந்து அவனே குடிச்சா அவன் குழந்தை குடிக்க சொன்னான்னு ஒத்துக்க சொல்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க இல்லையா திமுக. அந்த நேரத்துல தான் நம்ம கேள்வி கேட்டோம். சோத்துல உப்பு போட்டு சாப்பிடறோம்னா தான் அந்த அரசு கேள்வி கேட்பான். ஆனா என்ன நினைக்கிறோம், நம்மளே கேள்வி கேட்கும் போது கூட்டணியில இருக்கவங்க கேள்வி கேட்பாங்கன்னு நினைப்போம்ல. அப்படி அவங்க நினைக்கும் போது எங்களுக்கு திமுக மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒண்ணும் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் தான் இது பண்ண வேணாம் அப்படின்னு அவரு உள்ள வராரு. வரும்போதுதான் இங்க பிரச்சனை ஆகுது. அப்ப நம்ம திரும்பி அவங்களை விமர்சனம் பண்றோம். நீங்க ஏன் இவ்வளவு அடிமையா இருக்கீங்க திமுகக்கு? 3 வருஷமா நீங்க அடிமையா இருக்கீங்கல்ல. எந்த பிரச்சனை நடந்த வடகரை தலித்துகள் மேலான வன்முறையில இருந்து நம்ம தான் பண்றோம். கிட்டத்தட்ட 47 பேர் ஆணவ கொலையில மட்டுமே செத்துருக்காங்க தமிழ்நாட்டுல இந்த கடந்த 4 வருடத்துல.
அட்டவணை பிரிவு அட்டவணை பிரிவு டேட்டா இருக்கு. அட்டவணை பிரிவு 90%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு 10%. இவ்வளவு பேர் செத்துருக்காங்க. ஏன் இந்த 5 வருஷத்துல அதிகமாச்சு? ஏன் இந்த 5 வருஷத்துல மலக்குழி மரணம் அதிகமாச்சு? ஏன் இந்த 5 வருஷத்துல தற்காலிக வேலைகள் பணி நிரந்தரம் நடக்கல? ஏன் இடஒதுக்கீடுக்கு இங்க முதுகுல குத்தி இருக்காங்க நம்ம கேக்குறோம்ல. இந்த கேள்விகளை நம்ம கேட்கும்போது நம்ம விசிக்காக தான் கேட்போம். நீங்க தானே தனித்தொகுதியில நிக்கிறீங்க, நீங்க தானே தலித்துக்கு அத்தாரிட்டின்னு எல்லா இடத்துலயும் சொன்னீங்க. இப்ப திடீர்னு வந்து நாங்க தலித் இல்லங்கிறீங்க. நாங்க தலித்து இல்ல நாங்க வந்து பொது கட்சியாக இன்னைக்கு மாறி பொது பிரச்சனையை பேசுறீங்களான்னு திருப்பி திருப்பி எங்களை கொண்டு அங்க தலித் பேரோட கேக்குறீங்கல்ல. அப்போ தலித்துகள் திரும்ப திமுகவை கேள்வி கேட்கும் பொழுது இவங்க நடுவுல வரக்கூடாது விசிகா. ஆனா நம்ம திமுகவை கேள்வி கேட்கணும். இப்ப ரொம்ப கடுமையாச்சு இந்த ப்ராப்ளம். துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நடந்துச்சுல்ல. அப்ப துப்புரவு பணியாளர்களுக்காக நம்ம போய் உட்கார்ந்து, நானும் உட்கார்ந்து ஒரு 5-6 நாள் உட்கார்ந்துட்டு எல்லா கட்சியுமே நான் போய் கேட்டேன், மீட்டிங் போடுங்க, பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் எல்லா கட்சிக்கிட்டையும் பேசினேன். ஆனா அதுல வந்து நாம் தமிழர் மட்டும்தான் அந்த மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல நீங்க பேச வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. நான் அது வரைக்கும் சீமான் அவர்களை பார்த்தது இல்ல, அண்ணன் கிட்ட பேசுனது இல்ல, எதுவுமே இல்லாம நீங்க மீட்டிங்ல பேசுங்கன்னு சொன்னி நம்ம மக்களுக்காக நம்ம நிக்காம வேற யாருக்கு நிக்க முடியும் அப்படின்னு போய் நம்ம நின்று அங்க பேசுறோம். அன்னைக்கு ஆரம்பிச்சது என்னையும் சீமான் அவர்களையுமே தப்பா சித்தரிக்கிற வேலையை விசிகாவினர். எங்க 2 பேர் போட்டோ ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்போம். அந்த போட்டோவை போட்டு அசிங்கமான ஆபாசமான கருத்துக்கள் இருந்து, என்ன பாடி ஷேமிங் பண்றதுல இருந்து, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணல இருந்து அந்த ஆகஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அதனால சொல்றேன்னா இது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஈகோ பிரச்சனை நடுவில் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க திருமாவளவன் அவர்களை புகழ்ந்துட்டு இருக்க இடத்துல நான் திருமாவளவனுக்கு பத்தி பேசாம வேற ஒரு தலைவரை பத்தி பேசுறதே அவங்க ரொம்ப இன்செக்யூர்டா நினைச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது. இல்ல அதுதான் புரியல. இப்ப நீங்க திமுகவை விமர்சிக்கிறீங்க, ஆனா இவங்களுக்கு ஏன் பதட்டம் வந்து இவங்களுக்கு வராங்கன்ற கேள்வி அதுதான் வருது. நம்ம துப்புரவு பணியாளருக்காக நீங்க தான் வந்து பேசிருக்கணும். ஆனா நீங்க நைட்டோட நைட்டா யாரும் இல்லாத டைம்ல வர்றீங்க. என்கிட்ட துப்புரவு பணியாளர் சொன்னாங்க, என்னங்க அண்ணன் வந்து தலைவர் திருமாவளவன் வந்து மிட் நைட்லயே வந்தாரு 1 மணிக்குன்னு கேட்டாங்க. பகல்ல வராம பகல் முழுக்க வேலை இருந்திருக்கும். இல்லங்க, அது வந்து அரசு மேல எந்த ஒரு பிரஷரும் போடாம நைட்ல அமைதியா வந்துட்டு போறோம். இன்னொன்னு அவங்களுக்கு நிரந்தர வேலை தேவையில்லைன்னு ஒரு கருத்தையும் சொன்னாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களோட கருத்து என்னன்னா, நிரந்தர வேலை தேவைங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். கவர்மெண்ட் வேலை தானே எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவர் அரசோட வாயாதான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கும் போது அவருக்கு பிடிக்கல. அப்போ இவரை திட்ட கூட நம்ம தேவையில்லை, இவர் விமர்சனம் கூட தேவையில்லை. இன்னொரு தலைவரை புகழ்ந்து விட்டாலே பரவாயில்ல, துப்புரவு பணியாளருக்காக சீமான் செய்யறாரு, தமிழ் தேசியத்துக்காக சீமான் நிக்கிறாரு அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை நம்ம சொல்லிட்டா கூட இவங்களுக்கே ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி. அதாவது பட்டியல் சமூகத்திற்காக பேசுற பெண்ணை நம்ம மேடையில ஏத்தி பட்டியல் சமூகத்துக்காக பேச சொல்லலாங்கிற எண்ணம் கிடையாது விசிகாக்கு. பட்டியல் சமூகத்திற்காக நம்மளாலதான் பேச முடியல, கூட்டணியில இருக்கோம், இந்த பிள்ளையாவது போய் பேசுதேன்னு அமைதியா இருக்கிற மனமும் விசிகா கிடையாது. விசிகாவை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக ஒருத்தன் பேசிட்டா, அவன் பட்டியல் சமூகமா இருந்தா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்து வாய மூடுவேன். இதுதான் அவங்களோட சைலண்ட் பார்ட்னர்ஷிப் வித் டிஎம்கே. புரியுதுங்களா? இதுதான் சைலண்ட் பார்ட்னர்ஷிப். இத வந்து நிறைய பேர் வெளியில சொல்லியிருக்காங்க. விசிகாவோட இரட்டை முகத்தை வந்து வழக்கறிஞர் போர் ரத்னம் சொல்லிட்டாரு கண்ணகி முருகேசன் கேஸ்ல. பல விஷயங்கள்ல பல கேஸ்ல விழுப்புரத்துல வந்து ஒரு தாயை ரேப் பண்ணி குழந்தை கொலை பண்ண கேஸ்ல கூட ஒரு பட்டியல் சமூகத்துல விசிகா தலையீடு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், ஏன்னா இது எலெக்ஷன் டைம், அதனால வேற வழியில இப்போ ஒரு காப்பந்து அரசு இருக்கு, தைரியமா எல்லாரும் வெளியே வந்து சொல்றோம். விசிகாவுடைய இது இன்டர்வென்ஷன்ஸ் சொல்ல முடியாது, இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குல்ல ஒரு பட்டியல் சமூக பிரச்சனையிலையும் அது வந்து கூர்ந்து நோக்குனா அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. அது இலவசம் வந்துட்டு போயிட்டு அதை நீர்த்து போக செய்யறதா, அதுல இருந்து ஒரு தீர்வை வாங்கி இல்ல தீர்வு இல்ல, அத சென்சேஷனலைஸ் ஒரு நிமிஷம் பண்ணிட்டு அதை நீர்த்து போக செய்யற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அது இளவரசர் விசிகா ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து நான் தான் சொல்றேன் அந்த விஷயத்த. அப்போ இந்த மாதிரி அப்புறம் எந்த பட்டியல் சமூகத்துல எவன் திட்டுறானோ, இப்போ பொன்முடி திட்டுவாப்ல, துரைமுருகன் திட்டுவாப்ல, பட்டியல் சமூகத்தை வந்து யாரோ ஒருத்தன் திட்டானா அடுத்த வாரம் அவன் வந்து விசிகா மேடையில அவனுக்கு ஒரு கௌரவம் கொடுக்குறீங்க. என்ன அரசியல் அது? அது என்ன அரசியல்? அப்ப நீ என்ன சொல்ல வரேன்னா, நான் உனக்காக இருக்க மாட்டேன், நான் கூட்டணியில இருக்க கட்சியில எனக்கு அதிகாரமும் பணமும் பதவியும் கொடுக்குறவனுக்கு தான் நான் இருப்பேன்னா அப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. இன்னொரு விஷயமும் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கரையே முன்வைக்கிறதே இல்லையே கொஞ்ச நாளாவே. உங்களுக்கே தெரியும், நான் நிறைய விஷயம் தெரியும் சொல்றேன். திருமாவளவன் அம்பேத்கரை பற்றியே பேசுவதில்லை, ஆனா அவர் அம்பேத்கருக்கு நிகரா காட்டுகிறாரு. திருமாவளவன் பெரியாரியவாதி, திருமாவளவன் ஆசிரியர் என்று கூப்பிடுகிற வீரமணிக்கு லாயலா இருக்காரு, திருமாவளவன் பெரியாருக்கு லாயரா இருக்காரு. ஏன்னா தலித்துகளின் முன்னேற்றத்திற்காக பெரியார் இங்க எதுவுமே செய்யல, பெண்கள் முன்னேற்றத்திற்கு பேசி இருக்கலாம்.
இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிச்சு பிரச்சாரம் பண்ணது, பேசுனது, களத்துல இருந்ததே பெரியார் தானே. இல்ல அப்புறம் தானே நீங்க அம்பேத்கர் சொல்ல இல்லையே, அப்படிதானே அது ஒரு அவங்க பேசிட்டு அப்பட்டமான இருக்காங்க. ப்ரொபகேண்டா அது. ம். அவரு ஓபிசி மக்களுக்காக பெரியார் பாடுபட்டாரு. ஓபிசி சமூகத்துல இருந்து வந்து அந்த மக்களுக்கான அதிகாரம், ரீப்ளேசிங் பிராமின்ஸ். இப்போ எப்படி ஒரு குரூப் வந்து தலித்துகள் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுல, கிட்டத்தட்ட இவங்க தலித் பார்ப்பனர் இல்லாத ஒரு கூட்டமைப்பா தான் இடைநிலை சாதிகள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுதான் எல்லா விஷயத்திலுமே பெரியாரோட பாயிண்ட். பெரியாருடைய எல்லா ஜாதி சங்கத்துக்கு பெரியார் போய் சூத்திரர்களிடையே ஏன் உரையாடினார் அப்படின்னா, அவர் யூஸ் பண்ண வார்த்தை தான் அது. ஏன் உரையாடினார்னா, அவர்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் தீரணும், பார்ப்பனர்களை அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும். பெண் உரிமை பேசினாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மாநில சுயாட்சி பெடரலிசம் பேசினாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எந்த சமூகம் ஒடுக்கப்படுற சமூகமோ அந்த சமூகத்திற்காக அவர் எதுவும் செய்யல, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? இல்லைன்னா இன்னும் பெரியார் இயக்கங்களே தலித் மக்களால் தான் சூழப்பட்டிருக்கும். ஆனா எல்லா மேலிடத்துல இருக்கிறவங்களும் இடைநிலை சாதிகளை தான் அங்க உள்ளுக்குள்ள இருக்காங்க. அப்ப பெரியார் மேல நம்ம இந்த விமர்சனம், ஆனா பெரியாரை அதிகமாக முன்னிறுத்துபவர் திருமாவளவன் அவர்கள். இன்னும் சொல்ல போனா வீரமணியை நம்ம ரொம்ப வீரமணி நான் நிறைய சொல்றேன், இஸ் a political broker, இஸ் a lobbyist. ஓகேவா? வீரமணி தான். இல்ல நீங்க வந்து அது அவர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தளத்துல பெரியாருடைய கருத்துக்கள் மூலமாக சாதிய பாகுபாடை களைவதற்காக இந்த வயசு வரைக்கும் விடாம உழைச்சிட்டு அந்த பெரியார் அறக்கட்டளைய வந்து இவங்க மெயின்டைன் பண்றாங்க, தீக்க அறக்கட்டளையை மெயின்டைன் பண்றாங்க, அந்த சொத்துக்களை மெயின்டைன் பண்றாங்களே தவிர என்ன பண்ணாங்க நீங்க தான். இப்ப நீங்களே கேளுங்களேன், 4 பேர் ரோட்ல போயிட்டு தீக்கா என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? தீக்கா என்ன பண்ணுச்சு? எல்லா சந்திரகிரகணத்துக்கும் தோசை சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிடுவாங்க சூரிய கிரகணத்தன்னைக்கு, அவ்வளவுதான். அதை தவிர அவங்க வேற எதுவுமே பண்ணதில்லை. மேபி சில விஷயம் என்ன சொல்லலாம்னா, ஜெயலலிதா வந்து இந்த 50% இது கட் ஆஃப் இருக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும், 50% 69 பண்ணும்பொழுது ஜெயலலிதா தான் பண்ணாங்க. அப்ப இவர் கூட இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு, கைட் பண்ணாரு. சமூக நீதி காத்த வீராங்கனை ஜெயலலிதா சொன்னவரே அவர் தான். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அப்ப ஓபிசி ரிசர்வேஷன் ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா ஓபிசி ரிசர்வேஷன் 50% இருக்கு. நீங்க யோசிங்க, அது ஒன்னும் 18+1 தலித் SC/ST கொடுத்ததுக்காக அவர் போய் நிக்கல. ஏன்னா இதுக்கு கொடுத்துட்டு இதுல நான் கம்மி பண்ணணும். ஆனா இதே 50% தமிழகத்துல தாங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு அதிகமான இடஒதுக்கீடு இருக்கு. அதை காப்பாத்துறதுக்காக இவர் ஓடுறாரு ஜெயலலிதா கிட்ட. பண்ணது யாரு? இவ்வளவு சொல்றீங்களே பார்ப்பனிய பெண் பாப்பாத்தி அவங்க தானே உங்களுக்கு அந்த பிற்படுத்தப்பட்டவர் இது பண்ணி கொடுக்குறாங்க, ரிசர்வேஷனை உறுதி செஞ்சு கொடுக்குறாங்க. கோர்ட் வரைக்கும் போய் இந்தியால ஃபர்ஸ்ட்ங்க, இந்தியாவே இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பனர் பாப்பாத்தி தான் அதை செய்யறாங்க. ஆனா அவங்க செஞ்சாங்க இவருக்கு. ஆனா இவங்க பேசுற அரசியல்லாம் பாருங்க, பார்ப்பனரை ஒழிப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் என்ன கேக்குறேன், இதே எஸ்வி சேகர் இந்த மாதிரியான ரோட்ல இந்த முறுக்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க மயிலாப்பூர்ல, அவங்கள கிண்டல் பண்ணிட்டு போறது, அவங்கள டெஃபமேட் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எஸ்வி சேகர் மாதிரியான ஆட்கள் பச்சையா பேசுறப்போ அவங்கள திருப்பி கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு பாத்ரூம் இல்லாம தானே புதருக்கு பின்னாடி போச்சு, அந்த பொண்ணை போய் இவ்வளவு அசிங்கமா பேசுன்னு வீரமணி கண்ணம் தெரிவிச்சாரா? தெரிவிக்கல. பாருங்க, எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வந்து MP ஆளுநர் ஆகும் பொழுது அவங்களுக்கு இவர் மகளே அப்படின்னு சொல்லி போடுறாரு. யார் போடுறாருங்க? நம்ம வீரமணி. சரி. அதே எல்முருகன் வந்து மிகவும் நீங்க சொல்றது ஐயோ பாவம், அருந்ததியினர் பாவம் சொல்ற பாவப்பட்ட ஒரு சமூகத்துல வந்தவர் நினைச்சுக்கலாம். நீங்க சொல்ற பாவப்பட்ட சமூகம், ஏன் நீங்க எல்முருகனை வாழ்த்துல? இவங்களும் பிஜேபி, அவங்களும் பிஜேபி, அப்புறம் எப்படி? அப்போ அதுக்குள்ளயும் நீ ஜாதி பாக்குற, உன் வெறுப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஜாதிய வெறுப்பு அப்படிங்கறத விட ஜாதிய சார்பு. இடைநிலை ஜாதி ஓபிசி பிசின்னா நான் உடனே சொல்லிடுவேன், என் பொண்ணு மகளே. எல்முருகன்னா நான் கெட்டவா பேசுறேன். ஐயோ, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த ஒரு மனிதனுக்கு ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்களே, இணையமைச்சர் கொடுக்குறாங்களே, இந்த துறையில பாராட்டணும். சரி, இங்கதான் நான் பேச வரேன். தலித்துகள் ஒரு வீரமணி வந்து இந்த மாதிரி சாதி ஒழிப்புக்காக, சாதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுவும் பண்ணல, கருவேப்பிலை கூட கிளி போடல. பொலிட்டிக்கல் புரோக்கர்ன்றீங்களா? he is a political lobbyist, he is a political broker, that's what he is done. அவரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டைம்ல இருக்க ஆட்சிகள் இருக்கக்கூடியவங்களை இது பண்ணிப்பாங்க. இடைநிலை ஜாதிக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் அவங்க சேஃப்கார்ட் பண்ணிப்பாங்களே தவிர, இன்னைக்கு இடைநிலை ஜாதிக்கு இருக்க ப்ரொடெக்ஷனுக்கு காரணம் உனக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியலமைப்பு சட்டம் தான் ஒண்ணுக்கு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு முன்னேறி இருக்கீங்கல்ல. நீ சொல்ற அப்போ உங்களுக்கு சட்டம் போட்டு விட்டோம், உங்களுக்கு இது போட்டு விட்டோம். உண்மையிலே அம்பேத்கர் இல்லைன்னா இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சட்டத்தை கொளுத்துறவங்க தானே நீங்க வருஷம் வருஷம் கொளுத்துறீங்கல்ல நீங்க. அதே ஒரு தப்பு தானே நான் சொல்றேன்.
இல்ல அந்த சரத்தை மட்டும்தான் ஏற்புடையதல்ல. எதுவா அப்படிதான் நாங்க இருந்தாலும் பண்ணோம். எதுவா இருந்தாலும் எல்லா ஷரத்துமே நான் சொல்றேன். இவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது, நீ கான்ஸ்டிடியூஷனை பிரேஸ் பண்ணியோ, அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க இது பண்ணியோ பாக்கல. ரெண்டாவது, திரும்பவே பல காலத்துல அந்த சட்ட எரிப்புனால பங்கேற்று இருக்காரு. உண்மையான அம்பேத்கரியவாதி சட்ட எரிப்புனால பங்கேற்க மாட்டாங்க. அது பேசிக் பேர் மினிமம் இது, அது செக்யூரிட்டி, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவர் இப்ப நீங்க போய் பாருங்களேன், எந்த பட்டியல் சமூகத்து மேல இவ்வளவு பிரச்சனை நடக்குது? என்னைக்காவது கீவிரமணி வாயை திறந்து பேசுறாரா? இல்ல. ஆனா ரஞ்சித் ஏதாவது சொல்லிட்டா ரஞ்சித்தை கேள்வி கேட்கறது. நீங்கள் ரஞ்சித் பாவங்க, அவர் பார்த்து படம் எடுத்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாப்புல ஒரு படம். நீ அவன் ரஞ்சித்துக்கு நீ காசு கொடுக்கல, நீ சோறு போடல. எங்க இருந்தோ ஒரு திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து ஒரு மனுஷன் வந்து தானா முன்னேறி அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து ஒரு படம் எடுக்கிறவன நீ என்ன பண்ற? நீ RSS கைக்கூடி. இந்த பட்டம் கட்டுற வேலை இருக்குல்ல, இந்த வேலையை செய்யறவங்க தான் நம்ம புரோக்கர்னு சொல்லுவோம். இந்த வேலை நீ செய்யக்கூடாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு டு தட். ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு நீ ஏதோ செய்யலனா வெக்கப்படு, வாயை மூடிட்டு. நானா ஏதோ ஒண்ணு பண்ணி முன்னேறும் பொழுது நீ நடுவுல வந்து குறுக்கிட்டு என்ன பழி சொல்லி என்ன பிராண்ட் பண்ணி சாப்பா குத்தாத. இது ஷாலின் வந்து சங்கி, ரஞ்சித் சங்கி, அம்பசாங் சங்கி, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் ஒரு கொலை நடந்திருக்கு, நீ இவ்வளவு பகுத்தறிவாதின்னு சொல்ற. ஆம்ஸ்ட்ராங் கடல் மறுப்பு இந்து மதத்துக்கு எதிராக தானே இருக்கேன். நான் கேக்குறேன், ஆம்ஸ்ட்ராங் அதுக்கு எதிராக இருந்து கன்வெர்ட் பண்ணி காமிச்சாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? இவங்க ஏத்திஸ்ட்ன்றாங்கல்ல, கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் லா படி இந்த ஏத்திஸ்ட் எல்லாமே இந்துக்கள் தான். அவங்க எல்லாமே இந்து தான். பெரியார்தல்ல எல்லாருமே நீ பகுத்தறிவாதின்னு சொல்ற ஏத்திஸ்டே அக்கார்டிங் டு இந்தியா இந்து தான் வருவான். அவன் யாரும் எதுக்குள்ள வரமாட்டான். ஆனா ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்றாரு? புத்த மதத்துக்கு எல்லாரையும் கூட்டு போறாரு அம்பேத்கருடைய வழியில. அதுதான் நீ வந்து ஒரு விஷயத்துக்கு எதிராக பேசினா அதுதான் ஆக்ஷன். சோ ஆம்ஸ்ட்ராங் தான் எனக்கு தலைவனா நான் பார்க்க முடியும். பிகாஸ் அப்புறம் 1 இயரை கூப்பிட்டுக்கிறாரு ஆம்ஸ்ட்ராங், எல்லாரும் கூப்பிடுறாரா? எவ்வளவு சமரச நடவடிக்கை வந்துட்டு இங்க வந்து பகுஜன் பாலிடிக்ஸ் என்னங்க மாத்தணும். நீங்க ஆம்ஸ்ட்ராங் ரவுடிங்கிறீங்க, நீங்க அம்பேத்கர் வைக்கல. ஆனா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய எல்லா விழாலையும் பெரியார் படம் வச்சிருப்பாரு, பெரியார் புக்ஸ் வச்சிருப்பாரு. எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன். பெரியார அவருக்கு பெரியார் மேல விமர்சனம் இருந்தாலும் அவருடைய கருத்துக்களையும் வச்ச ஒரு ஜனநாயகவாதி தான் ஆம்ஸ்ட்ராங். ஆனா நீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு என்ன பண்ணீங்க? வாய் மூடிட்டு தானே எல்லாரும் அன்னைக்கு கருப்பு சட்டை போய் ரோட்ல போட்டு நிக்க வேண்டியதானே? உண்மையிலேயே மனிதர்களை வேறு மதத்துக்கு இந்து மதத்துல இருந்து கூட்டு போன ஒரு மனிதன் இருக்காம்பா, அந்த மனிதனுக்காக நம்ம நிப்போம். நீ நின்னியா? யாருமே நிக்கலையே. அங்கதான் நம்ம கேக்குறோம். அப்போ வீரமணி போன்ற ஆட்களை ஆசிரியர், என்ன ஆசிரியர்? பத்திரிகை ஆசிரியர். ஒரு பத்திரிகை ஆசிரியரே மானமிகு ஆசிரியர். அப்போ பெரியார் சொல்வாரு, ஒரு ரோட்ல இது பத்திரியின் வீடுன்னு எழுதுனா ஜாதிக்கு சொல்ல பத்திரியின் வீடுன்னு எழுதுனா அப்ப மத்தவங்க எல்லாம் என்னன்னு பெரியார் தான். நான் சொல்ல பெரியாரே தான். அப்போ இவர் மானமிகு ஆசிரியர். அப்ப நம்ம மத்தவங்களுக்கு எல்லாம் மானம் இல்லை, எல்லாருக்குமே மானம் இருக்கு. இன்ஃபேக்ட் மானம் அதிகமா இருக்கிறதுனால தான் வீரமணியை கேள்வி கேட்கிறோம். மானம் அதிகமா இருக்கிறதுனால தான் திருமாவளவன் எல்லாரும் கேள்வி கேட்கிறோம். நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன்னா சரி இல்ல, இங்க ஒரு கேள்வி. இப்ப திருமாவளவனை நீங்க பேசும்போது அம்பேத்கரிஸ்ட் ஆகல, அம்பேத்கர் பேசுவதே இல்ல, அவர் பெரியாரிஸ்ட் தான். இதுல முரண்படுறேன் நான். ஏன்னா அவருடைய அந்த ஐகானே அடையாளமே இப்ப யூஸ் பண்ணிக்கிறாரு. இப்போதைக்கு பொலிட்டிக்கலா வேற நீங்க நார்த்ல எல்லாம் எங்க போனாலும் அம்பேத்கர் இல்லாம நீங்க வாழவே முடியாது. ஓட்டு வங்கிக்கு அம்பேத்கர் தான் பெரிய விஷயம் நார்த்ல. இன்னைக்கு பிஜேபி கூட வேற வழி இல்லாம அம்பேத்கரை கையில வந்து கொஞ்சம் மாலை எல்லாம் போட்டு செலலாம் வைக்கிறதுக்கு காரணமே அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய தாக்கம் இருக்கு, அம்பேத்கருடைய தாக்கம் நார்த்ல எல்லாம். அதனால அவங்க அதை அப்பீஸ் பண்ண பாக்குறாங்க. இவரும் அந்த வழியா தான் அம்பேத்கர்னு சொல்றாரு தவிர இவரு கலைஞரிஸ்ட், இன்னும் சொல்ல போனா ஒரு பெரியாரிஸ்ட் கூட இல்ல. இவரு கிட்டத்தட்ட கலைஞரிஸ்ட் தான். இவரு முதல்ல எந்த கட்சியில இருந்தாரு சொல்லுங்க? மாணவர்கள் திமுக இதுலதானே இருந்தாரு. திமுகல தானே எல்லாமே இருந்தாரு. திமுக இருக்குது. நான் 2009 வரைக்கும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுலதான் அப்படிதான் நிறைய பேர் அப்படிதான். சீமானு அங்கதான் இருந்தாங்க. இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். அப்ப ஏன் நீங்க திருமாவளவன் மட்டும் அந்த இது கட்டம் கட்டுறீங்க? என்னன்னு பெரியாரிஸ்ட்? ஆமா, ஏன்னா திமுக செய்யக்கூடிய பல விஷயங்களுக்கு முட்டு கொடுப்பவர்களை வந்து நம்ம அப்படிதான் பேச முடியும். இப்போ மாஞ்சோலை நடந்தது, அதுக்கு இப்போ சொல்றாரு RSS ஓட கூட்டணியில இருக்காங்கன்னு. RSS ஓட முதல்ல கூட்டணி வச்சது யாரு? திமுக தான். அதாவது இந்து மகாசபா ஜன்சங்கா மாறி அது பாஜகவா மாற வரைக்கும் அது கூட கைய பிடிச்சி இருந்தது அண்ணாவும் கலைஞரும். இவங்க நினைச்சுக்கிறாங்க கலைஞர் 1999 இல்ல, அதுக்கு முன்னாடியில இருந்தே ஜன்சங் காலத்துல இருந்தே அண்ணாதுரை காலத்துல இருந்தே RSS மக்கள் இயக்கம் சொன்னவர் அண்ணா அப்படி சொல்லி ஐ திங்க் சோ ஹி செட் தட். சோ அந்த டைம்ல இருந்தே அவங்க RSS துணையோட தான் இருக்கிறாங்க.
அப்புறம் இவங்க திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நாங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பு அப்படின்னா, அப்ப நீ என்ன பண்ண? கோத்ரா டைம்ல என்ன பண்ண? அப்ப திருமாவளவன் அவர்கள் யாரோட கூட்டணி வச்சிருந்தாரு அப்போ? ஃபர்ஸ்ட் திமுக. திமுகவோட கூட்டணி. அப்ப அவங்க பாஜகவோட தானே. அவன் மட்டும் பாஜக லெப்டிஸ்டா இருந்துச்சு. அப்பவே அவன் ஃபண்டமெண்டல் தான். பாபர் மசூதி அடிச்சிருந்தாங்க, கோத்ரா சம்பவம் நடந்திருந்தது, இந்த இருக்கிற எல்லா பாம்பேல கலவரம் நடந்தது, இந்தியா ஃபுல்லா ரத யாத்திரை போனாங்க. அப்பெல்லாம் as a கிறிஸ்டியன் எனக்கு தெரியும். சொல்லும் போதே பாருங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி அது பயமா இருக்கு. அந்த ரத யாத்திரையெல்லாம் எவ்வளவு பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே அந்த கொடூர பாசிச பாஜகவோடவே கூட்டணியில இருந்தவங்க தான் திமுகவும் விசிகாவும். கரெக்டா? இன்னைக்கு திடீர்னு வந்து உங்க பாலிடிக்ஸ மாத்திக்கிட்டே அப்படி. அப்போ உங்களுக்கு ஆதாயம்னா நீங்க கூட்டு வச்சுப்பீங்க. இன்னும் இப்போ நாங்க எங்க சொல்றோம்னா, நாங்க ஒரு டயலாக் போயிடும். நாங்க வந்து எல்லா கட்சியிலயும் தலித்துகளுடைய இஷ்யூவை எப்படி கையாளுறாங்க. ஏன்னா இது தலித்துகளுடைய ஓட்டு. இப்ப அம்பேத்கர் மட்டும் இல்ல, தலித்துகளுடைய ஓட் பேங்கே நேஷனல் லெவல்ல இப்போ ஒரு திருப்பத்தை கொண்டு வருது. எல்லாரும் அசர்ட்டிவா இருக்காங்க. சந்திரசேகர் ராவன்ல இருந்து எல்லாருமே அசர்ட்டிவா இருக்கிறோம். அசர்ட்டிவா இருக்கும் போது நாங்க என்ன பண்றோம்? நான் எல்லார்ட்டையும் போய் பேசுவேன். நான் எல்லா பார்ட்டியோட உட்காருவேன். நான் உட்கார்ந்து தலித்துக்கு நீ என்ன கொடுப்பேன்னு கேட்பேன். இப்போ எல்முருகனுக்கு கொடுத்தீங்க இல்லையா? முர்மு ஏங்க முர்மு இவ்வளவு பேசாரு. நான் என்ன விஷயம் சொல்றேன்னா, நீ ஒரு உண்மையான அம்பேத்கர் வாரிதியா இருந்தா, முர்மு ஒரு ட்ரைபல் இதுல இருந்து வரவங்க, அவங்களுக்கு ஜனாதிபதி கொடுக்குறாங்க முதல் தடவை இந்தியால. நீங்க அவங்களுக்கு எதிராக நிக்க வைக்கிறது யாருன்னா யஷ்வந்த் சின்ஹா. அதுக்கு திரும்ப இந்த இந்தியா கூட்டணி எல்லாம் சப்போர்ட். யஷ்வந்த் சின்ஹா யாருன்னா, தலித்துகளை லக்கிம்பூர் கேரின்ற ஊர்ல தலித்துகளை கொலை செய்த ஒரு மிகப்பெரிய வன்முறை, ஜாதிய வன்முறைக்கு காரணமா இருந்தவர் யஷ்வந்த் சின்ஹா. அவருக்கு இவர் ஆதரிக்கிறாரு. நீ அந்த இடத்துல கேட்கணும்ல. அந்த இடத்துல தானே நம்மளுக்கு ஒரு டிஸ்கிரிஷன் பவர் வருது. இந்த அம்மா பிஜேபியில நின்னாலும் இந்த அம்மா மேல அந்த ஒரு பிரச்சனைகள் இல்ல. ஆனா இவர் காங்கிரஸ் கூட்டணியில இருக்காரு. ஆனா இவர் கெட்ட ஜாதியா டிஃபரன்ஸ் இருக்குல்ல. உடனே இந்த கட்சியில இருக்கவன் நல்லவன், இந்த கட்சியில இருக்கவன் கெட்டவன்லாம் நீ எப்படி முத்திர குத்துவேன்னு நான் கேட்கிறேன். அது தப்பு. அந்த முத்திர குத்துற பாலிடிக்ஸ் வேணாம். இட்ஸ் a டெமோக்ரஸி. நான் யார் கூட வேணா நீ ஒரு கூட்டணி யார் கூட வேணா வைக்கிறேன், உன்னோட எதுக்கு ஏத்த மாதிரி ஆடுற. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சாமானியன் நான் எந்த கூட்டணி கிட்ட வைக்கிறேன், ஒரு புது கட்சிக்கு போடுறேன்னு போடும்போது அவனை எப்படி நீ முத்திர குத்துவேன்னு கேட்கிறேன். தப்பு இல்லையா? அது சங்கிங்கிற வார்த்தை முதல்ல யார் கொண்டு வந்ததுங்க? திமுக தான். சங்கிங்கிறது தோழன். முதல்ல திமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுல நீதான் சங்கி. நீதான் அவனை வந்து 5 வருட ஆட்சியில இருக்க வச்ச. அப்புறம் எப்படி நீ வந்து தலித் மக்கள் என்ன வேணா பண்ணலாம். பூலாந்தேவி என்ன பண்ணாங்க? பூலாந்தேவி துப்பாக்கி கூட எடுத்தாங்க. தலித் மக்கள் நினைச்சா எங்களுடைய விடுதலைக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஆனா நம்ம அஹிம்சையை தேர்ந்தெடுத்து நாம வந்து இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நாங்க பொலிட்டிக்கலா போறோம். அப்ப அந்த பொலிட்டிக்கல்ல எனக்கு பொலிட்டிக்கலா கரெக்டா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல இப்ப நீங்க ஸ்டாலின் மாதிரியா நீங்க பண்றது எல்லாமே பொலிட்டிக்கல் இது இல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த அரசியல் நிலைப்பாட்டுல இல்ல. நீங்க திருமாவளவன் மட்டும் குறி வச்சு இல்ல. நீங்க யாரோ ஒருத்த படத்தை வந்து உங்க படத்தை தப்பாவும் தவறாகவும் அவர் கட்சியில இருக்க மாவட்ட செயலாளர்கள் தான் பண்றாங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இணை செயலாளர் எல்லாருமே அவங்க கட்சியோட இது பொறுப்புல இருக்கவங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும், நான் எந்த இடத்துக்கு இந்த கொடூரமா வந்திருக்கேன் நான் சொல்லுவான். ஒருத்தரே அப்படி நடக்கும் போது அவங்களுக்கு அனுப்பி விடுறது, அவங்க டீமுக்கு அனுப்புறது, வன்னியரசுக்கு அனுப்புறது, ரவிக்குமாருக்கு அனுப்பியிருக்கேன். நான் ரவிக்குமார்கிட்ட வந்து நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் 3 வருஷம் முன்னாடி. நான் சொன்னேன், உங்களுக்கும் எனக்கும் விசிகாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் திமுகவை தான் கேள்வி கேட்கிறேன். ஆனா விசிகா நடுவுல வராங்க, இதனால நான் விசிகாவை திட்ட வேண்டியதா போகுது. உங்களுக்கு பெரியாரை விமர்சனம் பண்றதுக்கு ஒரு டைம் இருந்துச்சுல, உங்களுக்கு திருமாவளவனுக்குலாம் பெரியாரையும் பெரியார் இயக்கங்களையும் விமர்சனம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாம்பல் கூட பேசினவங்க தானே. அப்ப அந்த சுதந்திரம் ஒரு தலித் பெண்ணுக்கு இல்லையான்னு கேட்டு அமிச்சேன். அந்த சுதந்திரம் தலித் பெண்ணுக்கு. அப்ப கூட என்ன சொல்றேன், இவங்களை நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்திக்கிறேங்கிற. ஆனா நிறுத்தல. தொடர்ச்சியா அவங்க ஐடி விங் வச்சு என்னை பத்தி பேசிக்கிட்டு, நீங்க சொல்ல பேசிக்கிட்டே இருக்கிறது. நீ என்ன பண்ண, நீ என்ன கிழிச்ச, நான் என்ன பண்ணேன், என்ன கிழிச்சேங்கிறது எனக்கு விளம்பரம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும். ஆனா என்ன சொல்றேன்னா, மற்ற சமூகத்து பெண்களை வச்சு ஒரு பட்டியல் சமூக பெண்களை எல்லாம் திட்ட வைக்கிறது, இதெல்லாம் தவறா தெரியலையா? இது அபிஷியலா பண்றாங்க. விசிகாவோட இதுல இருந்து விசிகாவோட போஸ்டர் போடுறாங்க. இவர் போட்டோ போட்டு ஒரு பெண் ஒரு சொல்றாங்க, ஸ்டாலின் மனநிலை பாதிக்கப்பட்டவர். ஏன்னா ஒரு சீமான் இதில் மேடையில சீமான் மேடையில பேசினா மனநிலை பாதிக்கப்பட்டவரா? துப்புரவு பணியாளருக்கு பேசினா அப்போ துப்புரவு பணியாளருக்காக பேசுற ஒரு பொண்ணை மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு சொல்லுன்னு திமுக சொன்னதை நீங்க செய்றீங்களா?
இது ஏன் திமுக சொல்லி தான் சரி, அவங்களுக்கு சொந்த அவங்களா பேசியிருக்க கூடாதா விசிக? நீங்க திமுக ஏன் உள்ள கொண்டுட்டு வரீங்க? ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன், திமுக சொல்லுது ஷாலினி அப்படி செய்ய சொல்லி. இப்போ உங்ககிட்டயே நான் கேக்குறேன், தமிழகத்துல தலித் பிரச்சனைகளுக்கு வீரியமாக பேசக்கூடியவர்கள் இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் பிரபலமானவங்க. நீங்க பேசுறீங்க, நான் இருக்கிறேன்னா கொஞ்சம் 2-3 பேர் இருக்கும். அதுல நான் கொஞ்சம் சோசியல் மீடியால கொஞ்சம் அந்த வெளியில என்னை யுஎஸ்க்கு வர வச்சதே அதனாலதான். நீங்க சோசியல் மீடியால தலித் இஷ்யூஸை நல்லா கொண்டு போறீங்கன்னு சொல்லிதான் வர வச்சது. சரிங்களா? இப்ப போயிட்டு வந்தது. நாங்க மற்றவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அப்படிதான் பண்ணாங்க. இவங்க வந்து டிஜிட்டல் ஆக்டிவிசம்ல இவங்க பெஸ்டா இருக்காங்க இந்தியால அப்படின்னு தான் கூப்பிட்டே போறாங்க. மீடியா அட்வொகசி பண்றாங்க. அப்போ நான் பண்றேன்னு தெரியுது. அப்போ திமுகவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா திமுகவும் என்ன ப்ராப்ளமா பாக்குது. எளிய மனிதர்களை எவ்வளவு திமுக வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நிலைப்பாட்டுல இருக்குது. நான் சாதாரணமானு பார்க்கல. அவங்க வந்து என்ன அது இவ்வளவு பெரிய கட்சி இத்தனை வருஷமா இருக்குது, நாங்க தான் எல்லாத்துக்குமாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா எங்க இதுலதான் சமூக நீதி வந்து அப்படித்தானே யோசிப்போம். உண்மையிலேயே மான மரியாதை இருக்கிற பெரிய கட்சிகளா இருந்தா அது ஒரு சின்ன பொண்ணு பேசிட்டு போகுது அப்படித்தானே விடுவாங்க. திமுக அப்படி கிடையாது. They'll hunt for the common man. ஒரு சாதாரண ஒருத்த குரலை உயர்த்துறான்ல, உங்களுக்கே தெரியுமே. இந்த யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க தலித்துகளை? ரெட்டியூர் பாண்டியன் பறையடிக்க மாட்டேன்னு சொல்றாப்ல, கொலை செய்யப்படுறாரு. சாதாரண ஒரு எளிய மனிதன். எளிய மனிதர்களோட குரல் தான் இங்க பெருசு. நீ கட்சியா இருந்துக்கோ, நீ இதுவா இருந்துக்கோ, எதுவா இருக்கோ, ஒரு எளிய மனிதர்கள் நினைத்தாதான் சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு மூமெண்ட்டுக்கும் ஒரு ஃபேஸ் இருந்திருக்கு. ஒரு மூமெண்ட்டுக்கும். இப்போ நெடுங்குளம்ல ஒரு ஃபேஸ் இருக்கு. உதயகுமார் எந்தோட ஃபேஸா இருந்தாரு? கூடன்குளத்தோட ப்ரொடெஸ்டோட ஃபேஸா இருந்தாரு. கரெக்டா? அப்போ ஷாலின் வடசென்னை மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, தலித் மக்கள் உரிமை பறிக்கப்படுது, ஒரு எளிய பொண்ணா நான் இருக்கேன் அந்த இடத்துல. அதை பேசக்கூடிய எப்படி கடத்துறேன்னா, அதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு மற்ற ஊடகங்களுக்கு நான் கடத்தும் போது திமுகவால அதை ஜீரணம் பண்ண முடியல. திமுக உங்களுக்கு தான் தெரியுங்க, நல்ல கட்சினா ஒரு கருத்து கணிப்பு நடத்துறதுக்காக பத்திரிகை ஆபீஸ்ல பூந்து 3 பத்திரிகையாளரை கொளுத்துன சில்ற பசங்களே நீங்க பெரிய கட்சின்னு சொல்றீங்க? எப்படிங்க சில்றீங்க? ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க சில்ற இல்லைன்னா ஜெயலலிதா கூத்தாடின்னு சொல்லுவாங்களா? நான் கேக்குறேன், நீ ஒரு கலைஞர் வழி வந்த பேரன் உதயநிதி, நீ எப்படி நடந்துக்கணும்? டெக்கோரம் எப்படி இருக்கணும்? ஜெயலலிதா கையை தூக்கி இருக்க 2 படத்தை ஆபாச படத்தை போட்டு போடுற நீ நீ எவ்வளவு சில்ற புத்தி சல்லித்தனமா இருப்ப. அதான் சொல்றேன், பெரிய கட்சி நம்பர் அளவுல வச்சிருக்காங்க, இல்ல நிறைய பணம் வைத்திருப்பாங்கன்றதுக்காக அவங்க பண்பற்றவர்களாகவோ சில்லறைத்தனம் தான். இவர் சொல்லுவாரு ஜி நாகநாதன், என்னது மனிதன் ஒரு சல்லிப்பயல். சல்லித்தனம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், என்கிட்ட கூட சல்லித்தனம் இருக்கும். ஆனா அதை அதிகாரப்பூர்வமாக செய்யக்கூடியவர்கள் திமுக மட்டும்தான். அப்போ அவர்கள் கூட இருக்கிறவங்களும் இப்படி சல்லித்தனமானவர்களாக மாறி விடுகிறார்கள். அதான் உண்மை. இந்தியாவுடைய மிக பெரும் ஒரு தலைவர் அப்படின்னு பார்க்கப்பட்டவர் கருணாநிதி. அவருடைய மகன், அவருடைய பேரன். அது இல்லாம நீங்க போற போக்குல சல்லி பயின்றது வந்து நீங்க ஒரு பெண்ணோட பாவாடைக்குள்ள எடப்பாடி என்ன தெரியிட்டு இருந்தாரு நீ கேட்கலாமா? நீ பேசலாமா? அப்ப சல்லி பையன் சொல்லாம என்ன சொல்ல முடியும்? எவ்வளவு பேர் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி பேச்சுக்கு தானே கேஸ் போட்டிருக்கணும். கரெக்டா நான் சொல்றது? இந்த மாதிரி பேச்சு ஏன் ஸ்டாலின் எனக்கு பெண்களை கொச்சையாக பேச நீ சொன்ன, ஏன் இவ்வளவு கோவம் வருது, ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுறேன்னா, நான் ஒரு பொம்பளை தப்பா பேசுறவன் அவன் எவனா இருந்தாலும் சரி, கொலைகாரியா கூட இருக்கலாம், அந்த பொம்பளைய தப்பா பேசுறவன் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவேன்னா 1 கொடுப்பேன் நானு. முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ண முடியாதுன்றதுனால பேசுறேன், ஆதங்கத்துல பேசுறேன். வேற எந்த ஊர்லயும் பொம்பளைங்களை அப்படி பேசிட்டு போக முடியாதுங்க. எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் நீ முற்போக்குன்னு பேர் வச்சுட்டு பொம்பளைங்களை விபச்சாரின்னு சொல்ற, பொம்பளைங்களை கேடு கட்டவன்னு சொல்றீங்க, அன்னைக்கு பொன்ராஜ் சொல்ற, எல்லாருமே பெண்களை அசிங்கமா பேசக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் இங்க திராவிட அரசியல் வச்சிருக்காங்க. பெண்ணுல முற்போக்கு பெண்கள் அமைப்புலாம் நிறைய இதுல இருக்கிறாங்க. திமுகல அவங்க நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறாங்க. என்ன பேசினாங்க லாஸ்டா? எனக்கு தெரிஞ்சு ஐடியா கூட சொல்றேன், அகில இந்திய மாதர் சங்கம் கம்யூனிஸ்ட் அவங்க நல்ல வேலை செய்ய கொடுங்க. அவங்களும் நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன். அவங்களும் கடந்த 4 வருஷமா பெண்கள் மீதான பிரச்சனைகள் எல்லாம் பெருசா பேசல. நயன்தாரா குச்சி ஓடி வந்தாங்க.
நயன்தாராக்கு அப்படியே டபக்குன்னு வந்தாங்க. அது மாதிரி ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் குதிச்சு ஓடி வந்தாங்க. ஆனா முக்கியமான பெண்கள் மீதான பிரச்சனை, அதாவது அரசியல் தலைவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, பொன்முடி சொன்னது, இந்த இப்படி எல்லாம் காமிச்சது பொன்முடி, அதெல்லாம் மிகவும் தவறான விஷயம். அதுக்கெல்லாம் யாருமே இந்த ஸ்டாலின் மரியாவுக்கு நீங்க ஒரு பெண் அமைப்புகள்ல சேர்ந்து நிறைய பேசிருக்கீங்க, நிறைய கலப்பணி சேர்த்திருக்கீங்க. எந்த பெண்கள் அமைப்பும் வரல. நானே கேட்டேன், ஏன் அப்ப எனக்கு மட்டும் யாரும் பேசல? அப்ப திமுக சார்பு நிலையில இருந்து நீ வெளியே வந்துட்டு நீ திமுகவை என்ன கொலை பண்ண கூட இவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ முற்போக்குங்கிற பேர்ல நீங்க ஒரு சர்வாதிகாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. முற்போக்குங்கிற பேர்ல திமுக இஸ் நாட் லெஃப்ட். இது வரைக்கும் 3வது பெட்ல நான் சொல்றேன், டிஎம்கே இஸ் நாட் லெஃப்ட், டிஎம்கே சென்டர் ரைட். ஓகே, அண்ட் எண்ட் ஆஃப் தி டே டிஎம்கே முற்போக்குங்கிற பேர்ல பெரியாருடைய படத்தை, ஏன்னா பெரியார் மேல என்ன கோவம் அப்படின்னா அவரோட படத்தை நீங்க யூஸ் பண்ணி முற்போக்குன்னு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு நீங்க பெண்களுடைய குரல்ல நசுக்கிறீங்க, போராளிகளோட குரல்ல நசுக்கிறீங்க. மெல்மா அருள் யோசிச்சு பாருங்க, அருள் ஒரு விவசாயி, மிகவும் நேர்மையானவர். அந்த மெல்மா போராட்டத்துல அவர் மேல குண்டர் சட்டம் போட்டீங்க, விவசாயி மேல. தமிழகத்துல எப்போ விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் போட்டாங்க? இவங்க தான் பண்ணது. இந்த மாதிரி போராளிகள் நீங்க ஒடுக்குறீங்கல்ல, அப்போ இந்த குரல்கள் எழுகாம இருக்கிறீங்கல்ல, இதை கேட்கும்பொழுது உடனே அததான் பாசிசம்னு சொல்றோம். இப்போ மதம் பிரச்சனைன்னு சொல்ற, ஜாதியும் பிரச்சனை, மதமும் ஜாதியும் ஒன்னா இருக்கு. அது எப்படி மோடி கெட்டவரு, கொங்கு தேசிய மக்கள் கட்சியோட தலைவர் நல்லவரா இருக்க முடியும்? ஜாதியை சொல்லி அந்த வயிற்றுல இருக்க குழந்தைய கொலை பண்ணணும், தலித் குழந்தைகள்லாம் நீங்க பொண்ணுல கட்டணும்னு நினைச்சா வயிற்றுல இருந்தாலே அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க கொங்கு தேச மக்கள். அவங்க நீங்க கூட வச்சிருக்கீங்க. வேங்க வயல்ல அவ்வளவு பிரச்சனைக்கு பின்னாடி இருந்த அந்த செல்வகுமார் நீங்க கூட வச்சிருக்கீங்க, அவர் RSS ஆளு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாஜக? அப்போதான் நம்ம மாதிரி மக்கள் கேட்கிறோம்ல, பாஜகக்கும் திமுகக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே ஒத்து போகுது. எல்லாமே சர்வாதிகாரத்துல இருந்து, குரல்களை நசுக்குவதுல இருந்து, குண்டர் சட்டம் போடுல இருந்து, மீன் போடுறவனை அரெஸ்ட் பண்றவன்ல இருந்து எல்லாமே ஒத்து போகுது. கரெக்டா? எல்லாமே ஒத்து போகுது. இவன் பாஜகவை மிக கடுமையாக விமர்சித்த ஜேர்னலிஸ்ட் கூட வெளியே இருக்காங்க. சவுக் சங்கர் என்ன பண்ணாங்க? திமுக உள்ள போட்டு ஃபெலிக்ஸ்ல இருந்து சவுக்ல இருந்து பண்ணீங்களா? கரெக்ட் தானே? பண்ணீங்கல்ல. மைனாரிட்டி மதம், மைனாரிட்டி ஜாதியை சேர்ந்தவர்கள் மேல நீங்க பண்ணீங்கல்ல. அப்போ திமுக தானே அதிகமான பாசிசம்ல இருக்கு. அப்போ இந்த பிரிவினை இல்ல, இங்க பாருங்க, இந்த ஒற்றுமை இருக்கு. இவங்களுக்கும் இவங்களுக்கும் டிஃபரெண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலா இருக்கு, ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா திரும்ப போன்ற ஆட்கள் நடுவுல இல்ல, நாங்கள் தூய்மையானவர்கள், நாங்க சொல்றோம், நாங்கள் கூட சொல்லல, இவர்கள் நாங்கள் தூய்மையான, நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம். திமுக பாசிசத்திற்கு எதிராக இருக்கு. எந்த பாசிசத்திற்கு? அப்ப திமுகவே பாசிசவாதியா இருக்கானே, அதையே நீங்க கேட்க மாட்டீங்க. பார்த்தா விடுதலை சிறுத்தைகளே ஒரு மைக்ரோ பாசிஸ்டா தான் இருக்காங்க. அவர்களே மற்றவர்கள் கூட ஒடுக்குறாங்க. என்ன அப்புறம் ரஞ்சித்தை கூட ஸ்டார்டிங்ல பண்ணாங்க பாத்தீங்கல்ல, ரஞ்சித்தை ஸ்டார்டிங்ல ரொம்ப குறைச்சு கொடுத்தாங்க, நடுவில் அவர் காம்ப்ரமைஸா போயிட்டாரு, அப்படியே விட்டுட்டாங்க. I don't want to comment what happened behind the scenes, பட் அவர் அவங்களை கேள்வி கேட்கறத நிறுத்தணுமே அப்படியே விட்டுட்டாங்க. எல்லா காலகட்டத்திலுமே தலித் சமூகத்துல இருந்து மற்ற குரல்கள் இப்போ நீங்க வைபா இருந்தாரு, சேப்பன் இருந்தாரு, சேப்பன், இவங்க எல்லாம் இருந்தாங்களா? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பண்ணுவோம், எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்தாங்க. முரண் இருந்தா கூட சப்போர்ட்டா நின்னாங்கல்ல. இப்ப அது கிடையாது. இப்ப என்னை தவிர யாரும் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு டீலிங் போயிட்டு இருக்கு திமுக கூட. திமுக எனக்கு சீட்டு கொடுக்குது, திமுக எனக்கு தேர்தல் நிதி கொடுக்குது, திமுக எனக்கு பதவி கொடுக்குது, அதிகாரம் கொடுக்குது. அப்ப அதை நான் தான் முழுசா எடுத்துக்கணும். அது பங்கிட்ட கூட பாருங்க, அதிமுகல பாருங்க, இவங்க பசுபதி பாண்டியன் பொண்ணுக்கு கொடுக்குறாங்க ஒண்ணு, அது தனி. அது எவ்வளவு டெமோக்ராட்டிக்கா இருக்கு பாருங்க. ஜான் பாண்டியனுக்கு தனி பொது தொகுதி ராஜபாளையம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பொற்கொடி அண்ணி கொடுத்துருக்காங்க தனி. அப்புறம் கேவி குப்பம் இவருக்கு கொடுத்துருக்காங்க, ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கு 4. எவ்வளவு அழகா டெமோக்ராட்டிக்கா இருக்கு பாருங்க. தலித் சமூகத்துல இருந்தே எல்லா வாய்ஸும் வர மாதிரி ஒரு இடம். அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் ஜனநாயகம். ஒரு கட்சி மட்டுமே உட்காந்து நான் தான் எல்லாருக்கும் அத்தாரிட்டி, நான் சொல்ற அரசியல தான் எல்லாம் பேசணுங்கும் போது இப்ப உங்களுக்கும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. நீங்க விமர்சனம் பண்றீங்க, அதை பொறுத்துக்க முடியாம இவங்க மிடில் மேனா இருக்காங்க. இவங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்னன்னா இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. சமீபத்துல அப்படின்னு கேட்காது முதலமைச்சர் பேசி வெளியே போறது இல்ல. ஏங்க நான்லாம் தனியா 12 மணிக்கு 1 மணிக்கு போனவங்களே வெளியே போறது. திமுக அமைச்சர் சேகரபாபு சொல்றாரு,
இன்னும் அவங்க எப்படி சொல்றாங்க, இரவு 12 வரைக்கும் சேகர் பாபு நகைகளை சொன்னாரா? சேகர் பாபு தானே? அந்த ஆமா பேரை சொல்லுங்க. நகைகளை இப்போ சேகர் பாபு அமைச்சர். சேகர் பாபு பொண்ணுக்கு என்னாச்சு? ம். சேகர் பாபு பொண்ணு எப்படியெல்லாம் ஓடுனாங்களா? ஊர் ஊரா ஓடுனாங்களா? வீடியோவா போட்டாங்களா? சேகர் பாபு மேல பிஜேபி கூட சொல்லுதுன்னு கூட ஒரு பழிய கூட போட முடியாது. ஏன்னா சொந்த ரத்தம், செல்ல பொண்ணு, ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி கை குழந்தையோட புள்ளத்தாச்சியோட ஓடிச்சு, கை குழந்தையோட ஓடிச்சு. அந்த பொண்ணு நிலைமை எப்படி ஆச்சு? வேற ஒரு சமூகத்தான கல்யாணம் பண்ணதுக்காக. அப்போ சேகர் பாபு பெண்ணுங்களுடைய பாதுகாப்பை குறித்து பேசுவதற்கு தகுதியற்றவர் சேகர் பாபு. அப்ப சரி, சேகர் பாபு சேகர் பாபு உள்ள ரிபன் பில்டிங், இன்னொரு விஷயம் சொல்ல, ரிபன் பில்டிங் உள்ள உட்காந்துருந்தீங்கல்ல, அப்போ அந்த தூய்மை பணியாளர் பெண்கள் எல்லாம் அடிச்சு ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சு உள்ள ஏத்துனாங்கல்ல, அப்ப நீங்க உள்ள இருந்து வேடிக்கை பார்த்தல சேகர் பாபு. அப்ப அதெல்லாம் பெண்கள் பாதுகாப்புல வராதா? திமுக பொதுவா திமுக எடுத்துக்கங்க, திமுக தலைமை சொல்லுது பெண்களுக்கு பாதுகாப்பானது தமிழ்நாடு. அந்த 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில ரேப் பண்ணது கூட ஒரு திமுக நிர்வாகி. ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, கட்சி பாரபட்சம் பண்றாமா அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள நீங்க பாக்கணும், 75 நாள் கழிச்சுதான் அந்த நியூஸ் வெளியே வருது. அந்த அளவுக்கு உங்க ஆளுனா நீங்க பாதுகாக்கிறீங்க. போலீஸ் அண்ணா நகர்ல 8 வயது குழந்தைய ரேப் பண்ண கேஸ்ல போலீஸ் அப்பாவே அடிக்குது, நீ எல்லாம் அரசியல்வாதி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வர. இந்த மாதிரி பல கேசுகள் பெண்களுக்கு. மெயின் கேஸ் என்ன தெரியுமா, விளாத்திக்குளம்ல கூட சொன்னாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன் போனா மோனியாவுடைய ஓடி போயிருப்பாங்க, இங்க வந்து கேக்குறேன்ற மாதிரி பல கேசுகள் வந்து இந்த வித்தியாசமா இருக்கு. ரேப் நடக்கும், பாலியல் பலாத்காரம் நடக்கும், அது கூட ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல நடக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா நிறைய நடந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் இருக்குல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. குறிப்பா திமுக ஆட்சியில இந்த கோயம்புத்தூர்ல ரேப் பண்ண பொண்ணு சுமார் 4 மணி நேரம் ரோட்ல அலைஞ்சு வேற வீட்டுக்கு போய் எகிரி குச்சி செவரேறி குச்சி ஹெல்ப் கேட்டுதான் அந்த பிள்ளை பொழைச்சது. இந்த மாதிரி நம்ம கேசஸ் சொல்லிட்டே போலாம். இவ்வளவு கேசஸ். இப்ப எங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க? தலித் பெண்களே பாதுகாப்பு இல்லைல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கிறாங்க பெண்களை, நீங்க பாக்குறீங்க, போலீஸ் அடிக்கிறான். திமுக நிர்வாகி தான் நிறைய விடயங்கள்லாம் இருக்குது, பேசுறதுக்கு இருக்குதுக்கு. விடுதலை சிறுத்தைகளை இருக்க போய் தான் நீங்களாம் இந்த அளவுக்கு நீங்க பாதுகாப்பா பேசுறீங்க அப்படின்றதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அதனுடைய எழுச்சி இருக்குது இல்ல? நான் எப்படி பதில் சொல்லுவேன் எனக்கே தெரியல. விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களை அட்டாக் பண்ணாம இருந்தாலே பெரிய விஷயங்கிறேன். நான் என்ன சொல்றேன், நாங்களே பெண்கள் தைரியமா இருந்துக்கிறோம், உங்களுக்கு நாங்களே தைரியமா இருந்துக்கிறோம், நாங்களே பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கிறோம், நாங்களே இது வந்து கத்தி வச்சுக்கிறோம், எதுவும் வச்சுக்கிறோம், நாங்களே பத்திரமா இருந்துக்கிறோம், வெளியே கூட போகாமலாம். எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தெரியுமா, வெளியே போன்னு சொல்லிடும், வெளியே போவேன் ஏதாவது பிரச்சனை நடக்கும், அப்புறம் எஸ் சேகர் மாதிரி ஒரு ஆளை போட்டு உங்களே அந்த டைமுக்கு அங்கே போக சொல்லுது, நீ தானே பத்திரமா இருக்கணும். அடுத்த 5 வருஷம் அதான் நடக்கும். திமுக வந்தா அடுத்த 5 வருஷம் திமுக வந்தா அதான் நடக்கும். நம்மளை திட்டுறவன் ஒருத்தர் வருவான், கரெக்டா? இல்ல அப்படி நடக்கவே இல்லைன்னு போய் சொல்ற ஆட்கள் வருவாங்க. விசிகா வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலனாலும் நாங்க பார்த்துப்போம், இதான் நிலைமைன்னு தெரியுது. ஆனா எங்களை பிரச்சனை கொடுக்க கூடாது விசிகா. அப்புறம் எடுத்ததுமே விசிகாவை சார்ந்தவர்கள், இவரு திருமாவோட போட்டோ எடுத்து போடுறவங்களே நம்மள எடுத்ததுமே அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றான். அப்போ எப்படி அது பாதுகாப்புங்கிறது ரேப் மட்டுமே கிடையாது, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அப்போ தலித் பெண்களையே நிறைய பேர் அரசியல் பேச வர மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த மாதிரி கட்சி ஆதரவு இல்லாத நிறைய தனித்த தலித் பெண்கள் ஏன் வர்றதில்ல? ஏன்னா வந்துட்டா இந்த மாதிரி பேச்சுக்கு அச்சுறுத்தப்பட்டு பயப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சத்யவாணி முத்து இருந்தாங்க, ஓகே, ஒருத்தர். ஜெயலலிதா அந்த வார்த்தையெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க, ஓகே. அந்த மாதிரி 2-3 பேர் பொறுத்துக்கலாம், எல்லாரும் பொறுத்துக்க மாட்டாங்க. எனக்கே சில சமயம் இந்த வார்த்தை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேற ஜாதிக்காரன் சொன்னா கூட அவன் ஜாதி வரியில சொல்றான்னு புரிஞ்சுக்கிறேன். நீ என்னோட ரத்தமா இருந்தேன் அப்படி ஒரு பொம்பளையெல்லாம் சொல்றியே, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க, நீ பண்ணி மூஞ்சு, உன் வாய் அப்படிலாங்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், தன்னுடைய சமூகத்து பெண்களை அந்த ஆண்கள் தான் ரசிக்கணும். ஆனா இவனுங்க தான் அந்த பெண்களை அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. யாரு எதிர்த்து வச்சாங்க? நீங்க அங்க இது கூட பரவாயில்லங்க, நான் திமுக விசிகாவை விமர்சனம் பண்றேன் திமுகவுன்னு சொல்லிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி விசிகா 2-3 பொண்ணுங்களை வச்சு வீடியோ போட்டு அந்த வன்னியரசு எல்லாம் எடுத்து போட்டாங்கங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணணும், இது உள்ள போடணும், இந்த பொண்ணு வந்து தமிழக அரசுக்கு எதிராக பொய் பரப்புது, இது பாலியல் சம்பவம் பத்தி எல்லாம் பேசுறேன்னு பொய் பரப்புது அப்படின்னு விசிகாவோட ஆட்கள் என்ன வீடியோ போடுறாங்க, பேச வச்சதை எடுத்து அவங்க போடுற. வன்னியரசு என்ன சங்கின்னு சொல்லி போன வாரம் ஒரு வீடியோ போட்டாரு 10 நாள் முன்னாடி. அந்த ஒரு பொண்ணு என்ன சங்கின்னு சொல்லுது, என்ன அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது, என்ன திட்டுது, அதை எடுத்து அவர் போடுறாரு. நான் சொல்றேன், என்னோடய அவங்க சண்டை, நான் யாரும் ஒரு பிஸ்திரி தானே, நானு ஏன் கூட இவ்வளவு சண்டை போடுறீங்கன்னா ஒரு ஊர்லயும் தலித்துகளுக்காக நிற்கக்கூடிய மக்களை நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஓகேவா நான் சொல்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதாவது
எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூ ப்ரிவிலேஜ் இருக்குது, என்னால் நான் மல்டிபிள் லாங்குவேஜில்